கரூரில் எம்எல்ஏ மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நியூஸ் தமிழ் செய்திக்குழுவை தாக்கிய நிலையில் அவர்கள் அளித்த பொய் புகாரின் பேரில் தற்போது செய்திக்குழு மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அது பற்றி அண்மை செய்தியை பார்க்கிறோம். தொடர்ந்து விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். செய்திக்குழு தாக்கப்பட்டது தொடர்பாக நிறைய ப்ரூஃபும் நம்ம கொடுத்திருக்கோம், வீடியோக்கள், ஆடியோக்கள்னு பல்வேறு விஷயங்கள் வெளியாகியிருந்த நிலையிலும் தற்போது வரைக்கும் அவர்கள் மீது போலீசார் தரப்பு நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவர்கள் அளித்த புகாரின் பேரில் இப்போ செய்திக்குழு மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. இதன் முழு விவரம் என்ன? நம்முடைய நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினுடைய திருச்சி செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் ஆகியோர் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எம்எல்ஏ எம்எல்ஏ பழனியாண்டி தான் இந்த தாக்குதலை நடத்தினார். அவரே நேரடியாக முதல் அடியை அடித்தார். அவர் அடித்த பிறகு அதனை பார்த்து அவருடன் வந்தவர்கள் பல பேர் சேர்ந்து 2 பேரையும் கடுமையாக கண்மூடித்தனமாக தாக்கினார்கள் என்ற பல ஆதாரங்களை நாம் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றோம். இந்த நிலையில் எம்எல்ஏவை காப்பாற்றக்கூடிய வகையிலே காவல்துறையினுடைய செயல்பாடு இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் சிவாயத்தில் எம்எல்ஏ மற்றும் குண்டர்களால் தாக்கப்பட்ட செய்திக்குழு மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது திருச்சி செய்தியாளர் கதிரவன் மற்றும் நம்முடைய ஒளிப்பதிவாளர் செபாஸ்டின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ரவுடி எம்எல்ஏ ஆதரவாளர்கள் அளித்த பொய் புகாரை காரணம் காட்டி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எம்எல்ஏ ஆதரவாளர்கள் தங்கள் கையை தாங்களே கிழித்துக் கொண்டு பொய்யாக புகார் கொடுத்திருக்கிறார்கள் என்ற விவரத்தையும் அதற்கான ஆதாரத்தையும் நாம் ஏற்கனவே சொல்லி இருந்தோம். காரணம், காவல் நிலையத்திற்கு கதிரவன் உள்ளிட்டோர் அழைத்து செல்லப்பட்ட போது இந்த கையை கிழித்துக் கொண்டவர்கள் அந்த காவல் நிலையத்திற்கு உள்ளேயும் வெளியேவும் அவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார்கள். காவல் நிலையத்தினுடைய அந்த சிசிடிவி கேமராவை எடுத்து பார்த்தாலே அது ஆதாரத்தோடு தெரிந்துவிடும். அதாவது காவல் நிலையத்திற்கு கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் வந்தபோது அந்த நபர்கள் நன்றாக இருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் தங்களுடைய கையை தாங்களே கிழித்துக் கொண்டு மருத்துவமனையில் சென்று அனுமதிக்காக சேர்கிறார்கள். இதுல லாஜிக்காக எழும்பக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், கதிரவன் அல்லது மற்றவர்கள் இந்த கையை கிழித்தார்கள் என்று அவர்கள் சொல்வது போல அந்த புகார் உண்மை என்றால், காவல் நிலையத்திற்கு வரும்போது அவர்கள் கையில் ஏன் காயம் எதுவும் இல்லை என்பது நாம் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. எம்எல்ஏவை காப்பாற்றுவதற்காக காவல்துறை இப்படி பொய்யான அந்த புகாரிலே நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொள்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல, அது கண்டிக்கத்தக்கது என்று பலரும் தெரிவிக்கிறார்கள். செய்தியாளர்களை கொடூரமாக தாக்கிய எம்எல்ஏ பழனியாண்டியை காவல்துறை காக்க முயல்கிறதா என்ற சந்தேகம் நமக்கு வெளிப்படையாகவே எழுகிறது. குளித்தலை காவல் நிலையத்தினுடைய பாரபட்சமான செயல்பாடுகளால் பத்திரிகையாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் பல்வேறு பத்திரிகையாளர் சங்கங்கள் சார்பிலே கடுமையான கண்டன ஆர்ப்பாட்டங்கள், எதிர்ப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்திலே சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ மற்றும் அவரது தரப்பு குண்டர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பத்திரிகையாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து தொடர்ந்து அழுத்தங்களை கொடுத்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் காவல்துறையினருடைய இந்த ஒரு தலைபட்சமான நடவடிக்கை என்பது கடும் அதிருப்தி ஏற்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் காவல்துறையினுடைய இந்த செயல்பாடுகள் மீது பெருத்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. எம்எல்ஏ மீது ஜாமீனில் வெளிவரும் பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறை கேமராவை பிடுங்கி செய்தியாளர் எம்எல்ஏவை தாக்க முயன்ற காட்சிகள் வெளியாகி இருந்தது. எம்எல்ஏ தரப்பிற்கு எதிராக ஆதாரங்கள் இருந்தும் கூட காவல்துறை ஏன் பாரபட்சம் காட்டுகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. எம்எல்ஏவை காப்பாற்றுவதற்கு காவல்துறை தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய பல விஷயங்களை நாம் தொடர்ந்து அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்.